السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. صدق الله العظيم. அன்பு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானம் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு அல் மாஇதா, அல் அன்ஆம் போன்ற அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. அதில் குறிப்பாக அல் அன்ஆம் என்ற அத்தியாயம் முழுவதுமாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்பதாக பொருள். அந்த அன்ஆம் என்ற அத்தியாயத்தை உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால், குடும்பத்தில் ஏதாவது மன சங்கடங்கள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் ஏற்பட்டால், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உடனடியாக, எப்படி உடனடியாக கிடைக்க வேண்டும் என்றால் சூரத்துல் அன்ஆமை நீங்கள் ஓதுங்கள். சத்தியமிட்டு சொல்கிறோம், என் சொந்த வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வந்தது. அன்ஆம் சூராவை ஓரிரு முறை ஓதிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்கூடாக அல்லாஹ் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக்கினான் என்பது ஒரு வரலாறு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வப்தகு இலைஹில் வசீலா, அவன் பக்கம் ஒரு வசீலாவை தேடுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து, நீங்கள் போர் செய்தால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றியாளர் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் பேசி முடிக்கிறான். ஹைர், இன்றைக்கான நமக்கான செய்தி என்னவென்று கேட்டால், அல்லாஹுடைய படைப்புகளில் 3 படைப்புகளில் அல்லாஹ் விரும்பும் படைப்பு எது என்ற தலைப்பின் கீழ் சில நல்ல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான படைப்புகள் ஏராளமாக படைத்திருக்கிறான். சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரம் அதன் கோள்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் படைப்பாக இதை கணக்கெடுக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா ஜின்களையும் ஷைத்தான்களையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இதை அல்லாஹ் இரண்டாக கணக்கெடுக்கிறான். மூன்றாவதாக உயிரினங்களில் மனிதனையும் உலகத்தில் உள்ள தாவரங்கள் உயிர் அனைத்தையும் அல்லாஹு தஆலா கணக்கெடுக்கின்றான். இந்த 3 படைப்பை அல்லாஹு தஆலா கணக்கிட்டு சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன சொல்ல வருகிறான்? நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 படைப்புகள் அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப விருப்பமான படைப்பு? ஷைத்தானா அல்லது மலக்கா அல்லது மனிதனா? இதுதான் இன்றைக்கான தலைப்பு. 24 மணி நேரமும் அல்லாஹுவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் மலக்குக்கு கூட அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு பரக்கத்தை, ஒரு வசீலாவை தரவில்லை. 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை? இப்லீஸுக்கு தராத இல்மே கிடையாது. ஏறக்குறைய வானத்தில் உள்ள எல்லா வாசல்களும் அவனுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் இப்படி பேசுவார்கள், இப்லீஸ் உட்கார்ந்த இடத்திலிருந்து லஹுல் மஹ்ஃபூலை பார்த்து படிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இப்லீஸுக்கு தந்த அளவுக்கு இல்மு அல்லாஹ் ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு தந்திருக்கிறான். இப்படி 24 மணி நேரம் அல்லாஹ்வை மாறு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்வி உச்சத்தில் இருந்த இப்லீஸுக்கு கூட அல்லாஹ் அந்த வசீலாவை சொந்தமாக்கவில்லை. ஆனால் 24 மணி நேரத்தில் பாதி நேரம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதனாகவும் பாதி நேரம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான், வப்தகு இலைஹில் வசீலா, அவனின் பக்கம் ஒரு வசீலாவை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் மலக்குக்கு அந்த கட்டளை போடவில்லை, ஷைத்தானுக்கும் போடவில்லை. அல்லாஹ்வை பாதி மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு தான் அந்த கட்டளை அல்லாஹ் தஆலா பிறப்பிக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிப்பான். இந்த 3 படைப்புகள், ஷைத்தானும் மலக்கும் மனிதனும், இந்த 3 படைப்பை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது ஷைத்தானின் மீதும் மலக்கின் மீதும் அல்லாஹ்வுக்கு அக்கறை இல்லை என்பதல்ல, இவர்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ் மனிதன் மீது தனி அக்கறை வைத்திருக்கிறான். 3 படைப்பில் ஆக சிறந்த படைப்பு எது என்று கேள்வி எழுப்பினால் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், எனக்கு என் அடியானை மிகவும் பிடிக்கும் என்பதாக குறிப்பிடுகிறான். நம்மின் மீது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பாசம், நம்மின் மீது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நேசம்.
நம் காலில் முள் தைத்தால் கூட முதலில் வருத்தப்படுவது அல்லாஹ் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், என் அடியானுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், என் அடியானுக்கு நான் அநீதம் இழைக்க மாட்டேன். எப்படிப்பட்ட அநீதம்? பேரிச்ச பழம் இருக்குது அல்லவா, அந்த பேரிச்ச பழத்துடைய மேல் சதைகள் எல்லாம் பிச்சு விடுங்கள். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கொட்டையினுடைய ஓரத்துல ஒரு விதமான பிசுறு ஒட்டிட்டு இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பிசுறு அளவுக்கு கூட என் அடியானுக்கு நான் துரோகம் இழைக்க விரும்பவில்லை, அநீதம் இழைக்க விரும்பவில்லை. என் அடியான் மீது அவ்வளவு பாசம் நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் என் அடியான் மீது வருத்தப்படுவதெல்லாம் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான், அவன் ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது அவன் அடையக்கூடிய அந்த சக்கராத்தில் மட்டும்தான் என் அடியான் மீது நான் கவலை வருத்தப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இவ்வளவு பாசம் அல்லாஹ்வுக்கு இந்த படைப்பின் மீது, அதுவும் மனித படைப்பின் மீது. மலக்குக்கு கூட அல்லாஹ் இவ்வளவு அக்கறை காட்டல. எப்பவுமே அல்லாஹ்வே சுத்தி இருக்கிறவங்க மலக்கு. அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ் கிட்ட நேரடியா சண்டை போட்டவன் இப்லீஸ். அவனுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யல, நீ என்கிட்ட சண்டை போட்ட இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அவனுக்கு கூட அல்லாஹ் எப்படி ஒரு அக்கறை காட்டல. அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்க்கவில்லை, அவனுடைய குதிரத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நாம் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கேட்டதின் பரக்கத்தினால் அல்லாஹ் இப்பேற்பட்ட பாசத்தை நம் மீது வைத்துக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த வசிலா என்ற தேடுதலை அல்லாஹ் ஏன் தேட சொல்லுகிறான்? வசிலாவின் மூலம்தான் நாம் அல்லாஹ்வை அடைய முடியும். பொதுவாக அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல வணக்க வழிபாடுகள் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை அடைவதற்கு நல்ல இபாதத்துக்கள் நம்மள்ட்ட இருக்க வேண்டும். ஏதாவது ஸ்டாண்டர்டான ஒரு இபாதத், ஸ்டெடியான ஒரு இபாதத், எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும். அந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும். ஏன் மலக்குகள்கிட்ட இல்லாத இபாதத்தா, இல்ல ஷைத்தான் அல்லாஹ் வணங்காத வணக்கமா? இவங்க ரெண்டு பேரை நிக்க வச்சு பார்க்கும்போது மனிதன் பலகீனம் தான். மனிதன் ஆக பலகீனம். பெரியதாக ஒரு அமல் செய்ததாக நம் பட்டியல் வரலாறு கிடையாது. ஏதோ ரமலானில் தொழுகிறோம், அழுகிறோம், அல்லாட்ட துவா கேட்கிறோம். ரமலானுக்கு பின்னால் நம் நிலைப்பாடுகள் முடிந்து விட்டது. ஆனால் ஷைத்தான் அப்படி கிடையாது. அவனுக்கு ரெக்கார்டு இருக்கு. அல்லாஹ்வை அப்படி வணங்கியவன். வானோலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் ஷைத்தானுடைய சுஜூது படாத இடமே கிடையாது. அல்லாஹ்வை அப்படி வணங்கியவன். மலக்குமார்களை இன்றளவு கூட கஅபத்துல்லாஹ்வை தினந்தோறும் 8 மலக்குமார்கள் கஅபத்துல்லாஹ்வை சுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை தினந்தோறும் 8-9 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களுக்கு இல்லாத ரெக்கார்டா? இப்படி மலக்குகளும் ஷைத்தான்களும் அமல் விஷயத்திலே இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எந்த அமலும் பெரிதாக சொல்லிக்கொள்ள முடியாது நமக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவர்களை விட உங்கள் மீது எனக்கு அதிக பாசம் என்பதாக குறிப்பிடுகிறான். வபுதஹு இலைஹில் வசீலா, அவன் பக்கம் ஒரு வசீலாவை நீங்கள் தேடுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்படி நீங்கள் தேடினால் 3 படைப்புகளிலே நீங்க தான் ஆக சிறந்த படைப்பு. நாம வசீலா தேடாட்டம் நாம தான் சிறந்த படைப்பு. அல்லாஹ் அதைத்தான் சொல்ல வருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துல மனித படைப்பின் மீது அக்கறை கொண்ட பல தருணங்களில் ஆக முக்கிய 2 தருணம். பத்ருடைய போர் மைதானம், போர் விடிந்தால் சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலே தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே சஜிதாவிலே விழுந்து அழுது துவா கேட்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் பக்கத்துல போய் ரசூலுல்லாஹ்வை எழுப்பலான்னு பார்க்கறாங்க. ஆனா எழுப்ப தயக்கம். ஓரளவுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி எழுப்புறது, மௌத்தா போயிட்டாங்களா? ஒரு கட்டத்துல பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய விரல் அசைந்தது. அதை வைத்து முடிவு செய்தார் ரசூலுல்லாஹ் ஹயாத்து. அந்த அளவுக்கு ஒரு மனிதர் சஜிதாவில உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்றும் சொல்லும் அளவுக்கு ரசூல் இந்த மண்ணிலே சஜிதாவில் அல்லாஹ்வுக்காக, குறிப்பாக மனித படைப்புக்காக அல்லாஹ்ட்ட அவ்வளவு துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள்? யா அல்லாஹ், நாளை விடிந்தால் பத்ர் போர், குஃபார்களுக்கும் முஃமின்களுக்கும் உண்டான போர். இந்த யுத்தத்தில் குஃபார்கள் ஜெயித்து விட்டால் இந்த பூமியில இனிமேல் உன்னை அல்லாஹ் என்று யாரும் சொல்ல முடியாது. உன்னை அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம் சமூகத்திற்கு நீ வெற்றி தர வேண்டும் என்று ஈமான் கொண்ட மூமின்களுக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பாகிய மனிதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், மட்டுமல்ல அழுதார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. 2வது தருணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரூஹை கடைசியில் விடுகின்ற பொழுது
தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி அவருடைய மடியில் என்ன செய்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரூஹை விடுகிறார்கள். ரூஹை விடுகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சொத்தை பாதுகாத்திருங்கள், என்னுடைய காசு பணங்களை பாதுகா என்று சொல்லவில்லை. யா உம்மத்தி யா உம்மத்தி என்று நம்மை தான் அழைத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ்வாகிய அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லா காலத்திலும் மனித படைப்பை மதிக்காமல் இருந்ததே கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மனித படைப்பை எல்லா காலத்திலும் சிலாயித்து பேசுகிறது என்பதற்கு இதெல்லாம் வரலாறு. குர்ஆன்ல ஒரு வரலாறு வரும். ஹாரூன் மாரூத் 2 மலக்குகள் அல்லாஹ்ட்ட போய் பேசினாங்க. நீ மனிதர்களை அப்படி இப்படின்னு பேசுற, நான் உன்னுடைய வல்லமையை பார்க்கிறோம், உன்னுடைய சிஃபத்தை பார்க்கிறோம், நீ மனிதர்களை போட்டி புகழ்ற என்று 2 மலக்குமார்கள் வேணுக்குன்னு அல்லாஹ்ட்ட போய் வம்பிழுத்தாங்க. குர்ஆன்ல அலிஃப் லாம்ல வருது அந்த வரலாறு. இப்போ அல்லாஹ் சொன்னா, உங்க பிரச்சனை என்ன? எங்களையும் உலகத்துக்கு அனுப்ப, நாங்களும் யாரும் காமிச்சிட்டு வரோம் ஒரு வாட்டி. அல்லாஹ் சொன்னா, அது உங்களால முடியாது. அது எப்படி முடியாது? மனிதன் உன்னை பார்க்கவில்லை, அவனாலே முடிகிறது. நாங்கெல்லாம் உன்னை பார்த்திருக்கிறோம், உன் வல்லமையை பார்த்திருக்கிறோம், ஒரு வாட்டி நீ அனுப்பிப்பார். அல்லாஹ் சொன்னான். சரி, என்ன செய்ய? 2 மலக்கு அல்லாஹ் மனித தோற்றத்தில் அனுப்பினான். பல பயான்களில் நீங்கள் கேட்டது உண்டு. வந்தார்கள், நின்றார்கள், வெல்லவில்லை, வீழ்ச்சி அடைந்தார்கள். இதான் வரலாறு. அல்லாஹ் சொல்ல வருவது, இந்த உலகத்தில் மலக்குகளுக்கு அவ்வளவு அந்தஸ்தும் அவ்வளவு வல்லமையும் அல்லாஹ் தந்திருந்தோம். அந்த மலக்குகளால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியவில்லை? மனித தோற்றத்திலே நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை. சபலமாய் விட்டார்கள். ஒரு பெண்ணை காமித்தார்கள், சபலமாகவில்லை. ஒரு கட்டத்தில் மதுவை குடித்தார்கள், அதில் புத்தி மயங்கி போய் பெண் விஷயத்தில் சபலமாகி அந்த சம்பவத்திற்கு பின்னால் அந்த சிறுவனையும் கொலை செய்யக்கூடிய கொலைகாரர்களாக மாறி போனார்கள். இன்றைக்கும் ஹாரூன் மாரூத் அல்லாஹ்வுடைய பார்வையில் கோபத்திற்குரிய மலக்குமார்கள் என்பதாக உலமா பெருமக்கள் குறிப்பிட்டு காமிப்பார்கள். பார்த்தவர்களே, இப்படி மலக்குகளுக்கு அல்லாஹ் எல்லா சக்தியும் தந்திருந்தோம். தாங்கள் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம், ஒரு வாய்ப்பை தா என்று கேட்டும் கூட அவர்களால் மனித தோற்றத்தில் ஒரு நாள் கூட வாழ முடியவில்லை. ஆனால் இன்றளவு கூட மனிதர்களாகிய நாம் வழிகட்டவர்களை விடுங்கள், இன்றைக்கும் நாம் நேர் வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம்மின் மீது காட்டிய கருணை, அன்பு. அல்லாஹ் படைத்த 3 படைப்புகளில் மனிதா நீதான் சிறந்த படைப்பு என்பதை இன்றைக்கு ஓதிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இன்றளவு கூட நாம் வழி தவறாமல் ரமலானிலும் கூட நோன்பு நோற்று இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை எதை காட்டுகிறது? நாம் ஏதோ ஒரு அமலை தொடர்ந்து செய்கிறோம். அந்த அமலின் பரக்கத்து தான் அல்லாஹ் நம்மை ரமலானில் அமல் செய்ய வைக்கிறான். ஒரு லிஸ்ட் எடுங்க, பாண்டிச்சேரிலையும் கோட்டக்குப்பத்திலையும் நோன்பு வைக்காத ஒரு முஸ்லீமை காட்டுங்க பார்க்கலாம். ஒரு தெருவுக்கு 10 பேர் இருப்பாங்க, அல்லது ஒரு ஊருக்கு 100 பேர் இருப்பாங்க. இந்த ரமலானிலும் கூட நோன்பு நோக்காமல், இந்த ரமலானிலும் கூட அல்லாஹ்வை வணங்காத எத்தனை நன்றி மறந்த மூமின்கள் தெரியுமா? இதை எதை காட்டுகிறது? அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் எந்த அமலும் நிரந்தரமாக இல்லை. வசிலா என்று சொன்னால் ஏதாவது ஒரு அமலை நாம் தொடர்படியாக செய்ய வேண்டும். அந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் நிம்மதியான நிரந்தரமான ஒரு இடப்பிடத்தை அல்லாஹ்விடம் நாம் வேண்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹ் தஆலா ஜிப்ராயிலை கூப்பிட்டு சொல்லுவானா, ஓ ஜிப்ராயிலே, வானுலகத்தில் இருக்கக்கூடிய தலைவரை இங்கே வாருங்கள். பூமியில் இருக்கக்கூடிய இந்த மனிதரை நான் இந்த காரணத்திற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் ரீசன் சொல்ல மாட்டான். இந்த மனிதரை இந்த காரணத்துக்காக நேசிக்கிறேன், எனவே நீங்களும் நேசியுங்கள். ஒருத்தர் கூப்பிட்டா ஒரு விஷயம் சொல்லணும், எதுக்கு கூப்பிட்டேன்? அல்லாஹ் எதுவும் சொல்ல மாட்டான். கூப்பிட்டு சொல்ற ஒரே வார்த்தை, நான் நேசிக்கிறேன், நீயும் நேசி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன செய்வான் அல்லாஹ்? அந்த மலக்கை கூட்டு ஜிப்ராயிலை, எப்படி நான் உன்னை சொன்னனோ அதுபோல் மீதமுள்ள எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு நீயும் சொல்லு என்று அல்லாஹ் ஜிப்ராயிலுக்கு கட்டளை போடுவானாம். ஜிப்ராயில் என்ன செய்வார்கள்? மற்ற மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் என்னை கூப்பிட்டு சொன்னான், இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீயும் நேசி, அது போன்று நானும் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த மனிதரை நேசியுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான ஜிப்ராயில்கிட்ட, இந்த மனிதரை நான் நேசிப்பது மட்டுமல்ல, இந்த மனிதரை நான் அங்கீகரித்துக் கொண்டேன், எனவே நீங்களும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு நேசிச்சான்? எதுக்கு அங்கீகரிச்சான்? எந்த விலாவரியும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? எனக்கு பிடிச்சு போயிடுச்சு, எனக்கு பிரியம், என் அடியான் என் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான், நான் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், இப்பேற்பட்ட ஒரு நசீபை அல்லாஹ் மலக்கு பட்டாளத்துக்கு கூட தரல, ஷைத்தானுக்கு கூட தரல. என்னைக்காவது அல்லாஹ் வானவர்களை கூப்பிட்டு நீங்க ஜிப்ரைலா இருக்கிறீங்க, 1,24,000 நபிமாருக்கு வஹியை கொண்டாந்து கொடுத்தீங்க, ஆக சிறந்த மலக்கு, எங்கேயாவது பெருமை பாராட்டி நீங்க மீகாயிலா இருக்கிறீங்க, நீங்க வானத்துல உள்ள மலையும் தண்ணீரை என்ன செய்றீங்க, கட்டுப்படுத்துறீங்க, உங்களுக்கு சிறப்பு விருந்து, அல்லது நீங்க இஸ்ராயலா இருக்கிறீங்க, ஊர்வலத்துல எல்லா ரூஹும் கைப்பற்றுறீங்க, நீங்க சிறந்த மலக்கு, முன்கர் நக்கிராஜீங்க, கிராமுல் காத்திபின், எந்த மலக்கையும் அல்லாஹ் தஆலா சிலாயித்து பேசவே இல்லை. அந்தந்த மலக்குக்கு அந்தந்த வேலையை தந்தானே ஒழிய எந்த மலைக்கும் உயர்த்தி பாராட்டவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், லா யஸூன் அல்லாஹ், எந்த மலக்கு, அல்லாஹ் மலக்கை பற்றி சொல்லுகிறான், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டானோ அந்த உத்தரவை தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அப்ப மலக்கையும் ஷைத்தானையும் அல்லாஹு தஆலா எந்த கட்டத்திலும் ரொம்ப உயர்வாகவும் அல்ல ரொம்ப தாழ்வாகவும் இல்லை. ஆனால் மனிதனை மாத்திரம் அல்லாஹு தஆலா ஆக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். தன் அரிசி எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததோ அந்த அரிசி அளவு அல்லாஹு தஆலா மனித சமூகத்தில் வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல வரும், ஒரு கணவர் தன் மனைவியை பார்த்து தலாக் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய அரிசி ஆடுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரெண்டு மனிதர்களோ ரெண்டு மலக்கு சண்டை போடுறதுனாலையோ அல்லது ஷைத்தான் சண்டை போடுறதுனாலையோ இந்த அரிசி ஆடவில்லை. மனிதன், ஒரு கணவன் தன் மனைவியை தலாக்கு சொன்னால் புருஷன் பஞ்சாதிக்குள்ள ஒத்து வரல, பிரிச்சு விட்டு போக வேண்டியதானே, அதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான், ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைத்தவன் நான். அந்த ரெண்டு உள்ளங்கள் ஒரு உள்ளம் இன்னொரு உள்ளத்தை வெறுக்கின்ற பொழுது என் அரிசி ஆடுகிறது. அல்லாஹ்வுடைய அரிசி ஆட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய அரிசி தொட்டு பார்க்க முடியுமா? ஆனா அல்லாஹ்வுடைய அரிசி பார்க்க தான் முடியுமா? பார்க்க முடியாத, தொட முடியாத, ஆட்ட முடியாத கம்பீரமான அவன் அரிசை அசைத்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய அரிசை உழுக்கும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், மலக்கையும் ஷைத்தானை விட மனிதா உன் மீது நான் அதிக மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறேன், உன் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா படைப்பினங்களை காட்டி மனித சமூகத்தை உயர்வாக பேசுகிறான். சஹீல் புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னிடத்தில் நெருங்குகிறான். இது மலக்குக்கோ ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்தால் அந்த வணக்கங்கள் அதிகமாக 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 ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, என் அடியான் பார்க்கும் பார்வையாக நான் மாறுகிறேன், என் அடியான் தொடும் கரமாக நான் மாறுகிறேன், என் அடியான் செவிமடுக்கும் செவியாக நான் ஆகுகிறேன், என் அடியான் என்னிடத்துல நடந்து வந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் ஓடி வருகிறேன். எங்கேயாவது கடவுள் ஓடி வந்து கேட்டதுண்டா? எங்கேயாவது அல்லாஹ் தஆலா இப்படி பேசிய வரலாறு ஒரு மலக்குக்கோ ஒரு ஷைத்தானுக்கோ கிடையாது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு, ஒரு ஆவிதுக்கு இந்த அந்தஸ்தை தந்திருக்கிறான்னு சொன்னால் வபுதஹு இலைஹில் வசீலா, அவனின் பக்கம் ஒரு வசீலாவை தேடுங்கள். இந்த சிறப்பெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் நம் வாழ்வில் ஏதாவது ஒரு அமல் தொடர்ந்து நம் மௌத்து வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 பேருக்காக வேண்டி அல்லது ஒரு ரமலானுக்காக வேண்டி அல்லது ஏதாவது ஒரு சிறப்பு மிக்க நாளுக்காக வேண்டி மட்டும் நாம குல்லாவை அணிஞ்சுக்கிட்டு ஒரு 4 ரக்காத்து விழுந்திருப்பது அல்ல. நம் வாழ்நாள் முழுக்க நம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமல் தொடர்ந்து இருக்கின்றதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு போர்க்களத்தில் நபிகளாரும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் அசருடைய நேரத்தில் கொஞ்சம் தாமதமாக உறங்கி விட்டார்கள். சூரியன் மறைந்து விட்டது, அசர் தொழுகை காய்வாகிவிட்டது, தவறிவிட்டது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் பதத்தட்டோடு எந்திரிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்தான், மறைந்த சூரியனை மீண்டும் அல்லாஹு தஆலா உதிக்க செய்தான். இது யாருக்காக? மலக்குக்காகவா அல்லது ஷைத்தானுக்காகவா? அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபியாக இருந்தாலும் மனித போர்வில் அவர்கள் ஒரு மாந்தர் தான், ஒரு சிறந்த மனிதர் தான். ஒரு மனிதருக்காக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சந்திரனின் சூரியனும் உலகத்தில் எந்த விஞ்ஞானமும் எப்படியும் படைக்க முடியாத ஒரு ஆற்றல் மிக்க படைப்பை ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் மறைந்ததை மீண்டும் உதிக்க செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ல வருவது, இந்த மனித சமூகத்தில் நான் அவ்வளவு மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறேன். 3 படைப்புகள், ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா பிலால், என்ன அமல் பெருசா செய்றீங்க, என் கூட தான் இருக்கிறீங்க 24 வரும் மஸ்ஜித் நபவியில, உங்களுடைய அமல் அப்படி என்ன எனக்கு ஒன்றும் தெரியலையே, இருந்தாலும் நீங்க அந்த அமலை சொல்லுங்களேன் எனக்கு. ரசூலுல்லாஹ் பிலால்கிட்ட கேட்டார், நான் ஒன்றும் செய்யலையா ரசூலுல்லாஹ்? இல்ல உங்க அமல் ஏதோ ஒன்று அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போயிடுச்சு, அதனால தான் அல்லாஹ்வுடைய அன்பு உங்கள் மீது உண்டாயிருக்கு.
அதனுடைய வெளிப்பாடு தான் சுவனத்தில் நீங்கள் நடந்து போகும் காலடி ஓசைகளை நான் கேட்கிறேன் பிலால். இந்த உலகத்துல நடந்தா உங்கள் சப்தம் என்ன என்பது எனக்கு தெரியும், அதே சப்தம் சுவனத்திலும் கேட்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் கேட்டதுக்கு பிலால், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எப்பொழுதெல்லாம் ஒழு செய்வனோ அப்பொழுதெல்லாம் 2 ரக்காய் தஹியத்துல் வுது காணிக்கை தொழுகை 2 ரக்காய் நான் தொழுது கொள்வேன். பள்ளிவாசலுக்கு வர்றோம், ஒது செய்கிறோம், சுன்னத் தொழுதாச்சு, இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு, ஒதுவுடைய காணிக்கை 2 ரக்காய் தொழுங்க, அது ஒரு அமலாக்கிங்க. பேசுற நானும் கேட்கிற நீங்களும் இந்த அமலை கொண்டு வசீலா அல்லாஹ்வை அடையலாம். உபை இப்னு கஅபை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா உபை இப்னு கஅபே, உன் குரல் சுவனத்திலே பதிவாயிருக்கிறது, நீ என்ன அமல் செய்கிறாய்? அப்ப அவர்கள் சொன்னார்கள், என் தாய்க்கு நான் பணிவிடை செய்கிறேன். தாய்க்கு பணிவிடை செய்தால் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன அன்பளிப்பை தருகிறான்? குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம் தருகிறான். அந்த குர்ஆனை அழகான வடிவத்தில் ஓதக்கூடிய ஆற்றலை தருகிறான். அது உலகத்தில் மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் அவர் குரலை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இங்கு அல்லாஹ் முக்கியமாக பேச வருவது மனித போரில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நான் மலக்கையோ ஷைத்தானையோ முதன்மைப்படுத்தவில்லை, மனிதர்களைத்தான் நான் கண்ணியப்படுத்துவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்லி காமிப்பான், நான் மலக்கை ஒளியால் படைத்தேன், ஷைத்தானை நெருப்பின் ஜுவாலையால் படைத்தேன், ஆனால் மனிதனை மாத்திரம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீர், அல்லாஹ்வே அவன் வாயால சொல்லி காட்டுவான், திட்டமாக மனிதனை நாம் அழகான வடிவத்தில் படைத்தோம் என்று சொல்கிறான். மற்ற படைப்புகளுக்கெல்லாம் ஒருத்த வார்த்தையில முடிக்கிறான், ஒளியால படைத்தது, நெருப்பின் ஜுவாலையால் படைத்தது, அப்படி அல்லாஹ் முடிச்சிட்டான். மனிதனை மாத்திரம் குர்ஆனிலே தனி அந்தஸ்து கொடுத்து ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அழகான வடிவத்தில் படைத்தோம். சும்மா ஏத்துமாறோ ஏறோதான் அல்லாஹ் படைக்கல. ஒரு அப்துல்லாவுக்கு கண்ணை எங்க வைக்கணும், மூக்கை எங்க வைக்கணும், காது எங்க வைக்கணும், அப்துல்லாவை மொத்தத்தில் எப்படி படைக்கணும் என்பதை அல்லாஹ் திட்டமாக தீர்மானித்து வர்ணித்து ரசித்து ஒவ்வொரு அடியாலும் அல்லாஹ் ரசித்து படைத்தான். இங்க இருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரே கண்ணு கிடையாது, இங்க இருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரே உறுப்புகள் கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அழகாக படைத்தோம். இப்படி அல்லாஹ் சொல்ல வருவது மனிதர்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன். எல்லாவற்றையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பிறை 27 என்று, இன்றைக்குத்தான் 27 என்று அறிவிப்பதற்காக தன் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். வந்ததின் பின்னணி என்ன ஆச்சு? 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டது மிருகமோ மலக்கோ ஷைத்தானும் கிடையாது, 2 மனிதர்கள், 2 சஹாபிகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ரசூல் சொல்ல வந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய அந்த நற்செய்தியை அல்லாஹ் ரசூலுக்கு மறக்கடிக்க செய்தான். இதன் பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த இரவை அறிமுகப்படுத்தாமல் போனதற்கும், அதே நேரத்தில் லைலத்துல் கத்ர் இரவை விட 2 மனிதருடைய ஒற்றுமை முக்கியம் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். 2 மனிதர்களுடைய பரஸ்பரம், 2 பேருடைய உறவு முறை, 2 பேரும் சண்டையிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது, 2 பேரும் சமரசம் போக வேண்டும் என்று லைலத்துல் கத்ர் இரவை மறைக்கின்ற அளவுக்கு 2 மனிதருக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் தந்து என் பெருமானாருடைய சிந்தனையிலிருந்து அந்த லைலத்துல் கத்ர் நாளை அல்லாஹ் எடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த மனித சமூகத்தின் மீது நான் அதிகம் அக்கறை வைத்திருக்கிறேன். ஆக சிறந்த 3 படைப்பு மனித படைப்பிற்கு ஆக பிரியமான படைப்பு. உலகத்துல மறு உலகத்துல அல்லாஹு தஆலா ரொம்ப நகைச்சுவையா பேசுவான். அல்லாஹ் ரொம்ப ஷதீது கிடையாது, ரொம்ப கடுமையான கிடையாது. அல்லாஹ் ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடியவனும் கூட. மறுமை நாளில் சுவனத்திலும் கூட அல்லாஹு தஆலா மலக்குகள்கிட்ட கூட அல்லாஹ் அப்படி சிரிச்சு பேச மாட்டான், ஷைத்தான்கிட்ட கூட அல்லாஹ் சிரிச்சு பேச மாட்டான். மனிதன்கிட்ட தான் அல்லாஹு தஆலா நகைச்சுவையாக பேசுவான், சிரித்து பேசுவான். இப்படி இந்த உலகத்திலும் சரி நாளை மறு உலகத்திலும் சரி அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறான். இந்த பாசத்திற்கு வெளிப்பாடு இன்றைக்கு ஓதிய வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், வபுதஹு இலைஹில் வஸீலா, ஏதாவது ஒரு வசீலாவை அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தேடுங்கள். ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள் 3 பேர், ஒருத்தர் வழுக்கத்தல, ஒருத்தர் கண் தெரியாத, ஒருத்தர் வெண்குஷ்டம். இந்த 3 பேருக்கும் வானத்திலிருந்து மலக்கு வந்தாங்க. இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட் வீட்டில் இருந்தாலும் டாக்டர் வர மாட்டாங்க, கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய காலம் இது. ஒரு காலத்தில் ஒரு மலக்கு வானத்திலிருந்து இறங்குவார், கண் தெரியாதவருக்கு கண் பார்வை தருவதற்காக, வழுக்கத்தலையானவருக்கு தலையில முடி தருவதற்காக, வெண்குஷ்டமானவருக்கு நோயை சிஃபா செய்வதற்காக ஒரு மலக்கை அல்லாஹ் இறக்குகின்ற அளவுக்கு ஒரு காலத்தில் மனிதர்கள் சிறப்புடையவர்களாக வாழ்ந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்ல வருவது, என் பார்வையில் என் சிந்தனையில் நான் படைத்த படைப்பிலே ஆக சிறந்த படைப்பு மனிதன் தான், அதில் மாற்ற கருத்தே கிடையாது.
ஒரே ஒரு காலத்தில் 3 பேர் வாழ்ந்தார்கள். ஒரு பாறை வந்து அவர்களை அடைத்துக் கொண்டது. 3 பேரும் தப்பிப்பதற்கு வழியே இல்லை. ஆனால் என்ன செய்தார்கள்? தன் சொந்த வாழ்க்கையில் என்ன நல்ல அமல்களை செய்தார்களோ அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தாயார் இருக்கிறார், அவருக்கு நான் பணிவிடை செய்வேன், அதன் காரணமாக இந்த ஆபத்து என்னை விலக்கு என்று கேட்டார். அல்லாஹ் பாறையா கட்டினான். யா அல்லாஹ், நான் ஒரு தொழிலாளிக்கு ஊதியம் தர வேண்டி இருந்தது, அவர் அதை பெற மறந்து விட்டார், அந்த ஊதியத்தை அப்படியே பத்திரப்படுத்தி நான் அவருக்கு அசலும் வட்டியும் முதலுமா தந்த. யா அல்லாஹ், இதன் காரணமாக என் கஷ்டத்தை லேசாக்கு. அல்லாஹ் பாறையா கட்டினான். யா அல்லாஹ், என் சொந்த உறவு முறையை சேர்ந்த ஒரு பெண் என்னை விபச்சாரம், என்னை படுக்கைக்கு அழைத்தால், இத்தகில்லா என்று ஒரு வார்த்தை சொன்னால் நான் அந்த கணமே அந்த படுக்கை விட்டு எழுந்திருந்து வெளியே வந்தேன், இதை கொண்டு எனக்கு கஷ்டத்தை அகற்றென்றால் அல்லாஹ் முழு பாறை அகற்றினான் என்று வரலாறு இருக்குதா அல்லவா? இப்பேற்பட்ட வரலாறுகள் எல்லாம் எப்படி நிகழ்ந்தது? அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் மலக்கை இந்த பூமிக்கு அனுப்பக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ் சொல்ல வருவது, அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி சொன்ன பின்னணி என்ன தெரியுமா? நமக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நசீபை தந்திருக்கிறான். ஏதாவது ஒரு நல்ல அமலை தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொடர்ந்து செய்யுங்கள். அந்த அமலை கடைசி வரைக்கும் செய்யுங்கள். அந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் வசீலா, இருப்பிடம், தங்கிடம் தேடுங்கள். அல்லாஹு தாலா நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவன் பொருத்தத்தை பெறக்கூடிய, நபிகள் நாயகத்தினுடைய துவா ஷஃபாத்தை பெறக்கூடிய, எல்லாவற்றையும் விட அவன் படைத்த உயர்ந்த சுமனத்தில் நம் எல்லோரையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி